நம்ம எல்லாருமே சாதாரண ஒரு மனுஷங்க தான். நம்மளால் எப்பவுமே சும்மா இருந்துட முடியுமானா முடியவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு அட்ஜஸ்ட்னு ஒன்று இருக்கும். அட்ஜஸ்ட்னால் என்னென்னு கேட்குறீங்களா? அட்ஜஸ்ட்னால் நீங்கள் எது பின்னாடி போவீங்க, இல்லையாவது எதையாவது தேடி போவீங்க. ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருந்தால் லைஃப் போர் அடிச்சிருந்தானே. ஸோ நம்ம கம்ப்ளீட் லைஃப்பில் ஃபுல்லாக நம்ம எதாவது தேடி போயிட்டு தான் இருப்போம். அது உங்கள் கோலாக இருக்கலாம், இல்லை உங்கள் ட்ரீமாக இருக்கலாம், இல்லை உங்களோட வெல்த், உங்கள் லைஃப் ஸ்டைல், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதில் எந்த தப்புமே கிடையாது. இன்ஃபேக்ட் அது வேணும் தான். ஏன்னா எந்த ஒரு கோலுமே இல்லைனாலும் லைஃப் போர் அடிச்சிடும்ல. பட் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, சேசிங் அன்னெசரி திங்ஸ், அப்புறம் உங்களை எந்த விஷயம்லாம் உங்களை பேடாக ஃபீல் பண்ண வைக்குதோ அந்த மாதிரி இருக்க 3 விஷயங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், இந்த விஷயம்லாம் ஒர்த்தான் உங்கள் லைஃப். நான் சொல்ல போகிற இந்த ஃபஸ்ட் திங், பீப்புள் ஹூ டோன்ட் லவ் யூ. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களுக்கும் அவங்க செல்ஃப் எஸ்டீம் எப்போவுமே ஹையாக தான் இருக்கணும். நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளை மதிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒரு ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்க காய் ஸ்டாப் பண்ணிடுவான் அந்த இடத்துலையே. ஆனால் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கவன் நீ தான் வேணும், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு அவங்கள சேஸ் பண்ணி போயிட்டே இருப்பான். ஆனால் லோ செல்ஃப் எஸ்டீம் காய் என்ன பண்ணுவான்னா, ஸ்டில் அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஏன்னா எப்படியாவது அவங்கள பேச வைக்கணும், எப்படியாவது அவங்கள லவ் பண்ண வைக்கணும்னு அவங்கள ஒரு டைமும் அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே இருப்பான். இதுவே ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் உங்களோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும், உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகும், ஏன் உங்கள் டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். இதனால் நீங்கள் லவ்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் லவ்வை சேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன லவ் பண்ணால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது உங்கள் லைஃப்க்கு ஒர்த்தான ஒரு விஷயமா? உங்கள் செல்ஃப் எஸ்டீம்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணணுமா? ஆன்சர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பர்சன் என்ன தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே நிறையா கான்ஃப்ளிக்ட் வரும், சண்டை வரும், கடைசியில் பிரிஞ்சு தான் போவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் செல்ஃப் எஸ்டீம் இல்லாது தான். ஸோ ஸ்டாப் பீப்புள் ஹூ டோன்ட் லவ் யூ. அதுக்கு பதிலாக உங்கள் லைஃப்க்கு, உங்கள் கரியருக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் போங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். செகண்ட், நம்ம சேஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம், நம்ம கரியரில் நமக்கு பிடிக்காத ஜாப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். கரியர் விச் யூ டோன்ட் என்ஜாய். அட்லீஸ்ட் நம்ம லைஃப்பில் 30 to 40 years ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஜாப் போர் அடிக்காததாக இருக்கணும். பட் எனக்கு அந்த ஜாப் நிறையா சேலரி கொடுக்குது, அதனால் நான் அந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணுறேன்னா உங்களோட அந்த 8 to 9 மணி நேரத்தை மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் மணிக்காக உங்களோட ஒர்க் டைமிங் ஒரு 5 o'clock முடியுதுன்னு வைங்களேன். நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எப்படா ஒர்க் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொருத்தமான ஜாப்பே கிடையாது. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது, ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஒன்று இருக்குது. பட் இது எல்லாத்தையும் நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கரியர்லேயே ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு அவ்வளோவா இருக்காது. இதுவே நமக்கு குழந்தை குட்டின்னு வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது டிசைட் பண்ணிக்கிறேன்னு நினச்சா ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அது. ஸோ என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒர்க் பிடிக்கலனா அதுலேருந்து வெளியே சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க உங்கள் லைஃப்காக. ஸ்டாப் சேஸ் ஜாப் யூ ஹேட். தேர்டு ஒன், ஸ்டாப் சேசிங் வேலிடேஷன். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோன்னா அதை மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க இது கரெக்டுன்னு நினைப்பாங்களா, இல்லை நம்ம பேசுகிற விஷயம் தப்புன்னு நினைப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது ஒரு நோய். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அந்த விஷயம் கரெக்டாக, ஒரு விஷயத்த பேசுகிறோன்னா அந்த விஷயம் கரெக்டாக தான் பேசுகிறோமான்னு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ஒரு நோயின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இப்படி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களை வேலிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் லைஃப்க்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஓவராக அவங்களே வேலிடேஷன் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. நீங்கள் அதை நோக்கி போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.